දිට්වා සුනිකුණාටු තත්ත්වයේ යටතේ හානියට පත්වෙච්ච අර්ධ වශයෙන් හානියට පත්වෙච්ච தோட்ட கம்பெனிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற தோட்டங்களில் தொழில் புரிகின்ற தொழிலாளர்களின் வீடுகள் புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் சரிவு மற்றும் வேறு இயற்கை அனர்த்தங்களால் முழுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளமை மண் சரிவு மற்றும் அதிக அவதானமுள்ள பகுதிகளில் பாதிப்படைந்து அவற்றின் பயன்பாட்டு காலம் நிறைவடைந்தமை உறுதிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல்கள் மற்றும் வீட்டு திட்ட வரைவுகளுக்கு அமைய 650 சதுர அடி கொண்ட வீடு அமைப்பதற்கு கட்டமாக 5 மில்லியன் ரூபாய்களை அரசாங்கம் வழங்கி அவ்வாறான தொழிலாளர்களுக்கு வீடமைப்பு திட்டங்களை அமல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த தொழிலாளருக்கு அவர்கள் வசித்து வருகின்ற தோட்டங்களிலேயே பாதுகாப்பான இடத்தில் 10 பர்ச்சஸ் காணி துண்டை அந்த தோட்ட கம்பெனிகளால் வழங்குவதற்கும் தோட்ட தொழிலாளியின் சேவை தொடர்ந்தும் தேவையில்லை என தோட்ட கம்பெனி தீர்மானிக்கின்ற போது தொழிலாளி இருக்கின்ற காணியில் அல்லது வழங்கப்படுகின்ற 5 மில்லியன் ரூபாய்களில் காணி ஒன்றை கொள்வனவு செய்து வீட்டை அமைப்பதற்கும் உத்தேச வேலை திட்டத்தின் மூலம் வசதி அளிக்கப்படும். பகுதி அளவில் சேதமடைந்த லயன் குடியிருப்புகளை புனரமைப்பதற்கு பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் ஊடாக 5 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்கவும் பெருந்தோட்ட அமைச்சு தீர்மானித்துள்ளது. වතු යටතොල පහසුකම් අමාත්‍යාංශය මගින් රුපියල් ලක්ෂ 5ක පිරිවැයක් දරලා ඒ අලුත් වැඩියා කටයුතු කරන්නත් වතු අමාත්‍යාංශයේ දැනටමත් තීරණය කළා තියෙනවා. ඉතින් මේ බලපෑමට ලක්වුණු மலையகம் ජනතාවට மலையகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கும் போது தோட்ட நிறுவனங்கள் வீடுகளை கட்டும் போது இறுதியில் தொடர்பில் தெளிவில்லை அல்லவா? පැහැදිලි නෑ නේද? නෑ ඒ වතු සමාගමේ එකඟතාවයෙන් පර්චස් 10ක් ඔහුට இல்லை, தோட்ட கம்பெனியின் இணக்கப்பாட்டுடன் அவருக்கு 10 பர்ச்சஸ் வழங்க வேண்டும். காணி நிறுவனத்துக்கு சொந்தமானது அல்ல. நிறுவனம் தொழிலாளிக்கு 10 பர்ச்சஸ் காணியை நிரந்தர காணி உறுதி பத்திரத்துடன் வழங்க வேண்டும். ඒක එයාට ස්ථිර ඔප්පුවක් මගින් ලබා தோட்ட தொழிலாளியின் சேவை தொடர்ந்தும் தேவையில்லை என தோட்ட கம்பெனி தீர்மானிக்கின்ற போது என்று கூறப்பட்டிருக்கின்றது. காணிகளை வழங்க நேரிடும் என்று கூட இவர்களை தொழிலிலிருந்து நீக்கக்கூடும் அல்லவா? වතු සමාගමේ தோட்ட கம்பெனியின் இணக்கப்பாட்டுடனேயே இந்த 10 பர்ச்சஸை பெற வேண்டும். அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையே காணி வழங்கி வீட்டை அமைத்து கொடுத்தவுடன் வீட்டையும் காணியையும் எடுத்துக்கொண்டு வேறு தொழிலுக்கு செல்கின்றார்கள் என்பதாகும். அவர்களுக்கு ஊழியர்கள் பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே 10 பர்ச்சஸ் காணியை வழங்கினால் அவர் தொடர்ந்தும் பணியாற்றுவார் என்று இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும். இல்லையெனில் வெளியில் சென்று வசிக்க வேண்டும். தோட்ட தொழில் செய்ய முடியாது என்று கூறினால் அதற்கான சுதந்திரமும் இருக்கின்றது. அவ்வாறானவர்கள் வெளியில் காணி ஒன்றை வாங்கி வீடுகளை அமைத்துக் கொள்ள முடியும். ඉඩමක් මිලදී අරගෙන ගයක් හදන්නත් පුළුවන්.